ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்றைக்கி ஒரு டிசைன் ப்ளவுஸை எப்படி நான் செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் ஒரு பிளெயின் மெட்டீரியல் தான், நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல். இது மாதிரி கிரேப் மெட்டீரியல், துணி மாதிரி ஷைனிங் மெட்டீரியல். இது ஒரு பீஸ் 100 ரூபா. ஒரு மீட்டர் வந்து நாங்கள் 44 இன்ச் உயரம் நல்லா வேண்டிய மாதிரி செய்யலாம். நான் இது ஈஸியாக எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பெச்சஸ் கடையில் விற்கிது. இதுவும் இந்த பெச்சஸை வந்து சிங்கிள் ஒரு ஜோடி 20 ரூபா, அப்போ ஒரு பீஸ் 10 ரூபா, அப்படி ஹோல்சேலில் மொத்தமாக எடுத்தால் குறையினா ரீட்டெயில் எடுத்ததுனால இந்த ப்ரைஸ். இந்த ஒரு இதை எடுத்துட்டு நாங்கள் எப்படி செஞ்சோன்னு சொன்னால், இப்போ ஜிமிக்கி மாடல் வந்து நல்ல மூவிங்காக இருந்துச்சு தானே, ப்ரொஃபஷனாக ஜிமிக்கி சாரியில் ஜிமிக்கி எல்லாத்துலேயும் இவ்வளோ வந்ததுனால நான் எடுத்து செய்வோன்னு எடுத்தேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை எடுத்துட்டு இப்படி ஒன்றை வந்து ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறணும். எங்கே வேணாலும் நீங்கள் உங்களோட ஐடியா பிரகாரம் நான் வந்து ஸ்லீவில் வந்து நிறைய ஜிமிக்கி இருக்கிற மாதிரி செஞ்சேன். ஜிமிக்கி மாடல் முதுகு பின் பக்கத்தில் வந்து இப்படி சிம்பிளாக, மற்ற பக்கத்தில் இப்படி. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி பெச்சஸை எடுத்துட்டு துணியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல ஒட்ட வேண்டிய இடத்துல வந்து நாங்கள் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோங்க. எந்த இடம் உங்களுக்கு டிசைன் வேணுமோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு கம் போட்டு அப்ளை பண்ணி காஞ்ச பிறகு சைட் ஸ்டிச் அப்படியே நூலால் இந்த ஓரம் நல்லா தைச்சிடணும். தைச்ச பிறகு அது நல்லா நின்றுக்கிறோம். இந்த பக்கம் இந்த ஸ்டோன் செயின் சொல்லிட்டு விற்கிது. இது ஒரு மீட்டர் 20 ரூபா அப்படி இருக்குது. இது பண்டில் 10 மீட்டர் 5 மீட்டர்னு வாங்கலாம். இதில் எங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அதை கட் பண்ணிவிட்டு முதல்ல அதை ஒட்டணும். அதுக்கு பிறகு இந்த ஸ்டோன் இது வந்து பால் செயின், இது வந்து 0.5 ஒவ்வொரு சைஸ்க்கு இருக்குது. சின்ன பால் செயின் இதிலே பெருசு இருக்குது, நம்பர் 2 நம்பர் 1 அப்படி இருக்குது. அது 0.5 பால் செயின். இதை எடுத்து இது கொஞ்சம் மெட்டல் மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் துணி மாதிரி இருக்கும், நூலில் போட்ட மாதிரி. இது கொஞ்சம் நல்லா மெட்டல் ஒர்க் மாதிரி கனமானது, அந்த அழகாக ரிச் லுக் கொடுக்குது பாருங்கள். அதனால இந்த ஸ்டோன் செயினை முதல்ல ஒரு சின்ன துண்டு எடுத்து ஒட்டிட்டு இப்படி ஸ்டோன் செயின் எடுத்து நீங்கள் இதை ஒட்டிக்கிறங்க அந்த ஜிமிக்கிக்கு மேலே. அதுக்கு பிறகு இந்த பால் செயின் எடுத்துகிட்டு இதில் ஒரு துண்டு எடுத்து ஒட்டி, அதே மாதிரி இந்த பக்கம் கவருக்கும் ஒரு துண்டு எடுத்து ஒட்டிக்கிறேன். ஒட்டி நல்லா எங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு இந்த ஃபெவிக்ரில் கம் வந்து நல்லா அப்ளை ஆகும். இதை வாங்கிட்டு தான் நான் செஞ்சேன். அப்போ இது ரெண்டாம் ஒட்டி முடிஞ்ச பிறகு காஞ்ச பிறகு இந்த ஆங்கிங் வந்து நான் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு பீட்ஸ் ஒவ்வொரு பீட்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் நல்ல ஒரு என்னது ஆஃப் பட்டர் மாதிரி லைட் கலர். இப்போ இந்த பீட்ஸ் எடுத்துட்டு அப்படியே சும்மா இந்த உங்களுக்கு இதில் பார்த்தா நல்லா இருக்கும் இந்த ஹேங்கிங் மாதிரி பிடிச்சிட்டு புட்டா, அப்போ இது பிளெயினாக தானே இருக்கும், அந்த புட்டா மாதிரி 3 முதல்ல கம் போட்டு 3 ஒட்டிட்டு அதில் ஊசியால் கொடுத்து வச்சேன். இது வந்து நான் யோசித்து எப்படி இருக்குன்னு நான் செஞ்சேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பெச்சஸ் பிடிக்குதோ, இந்த பெச்சஸ் நிறைய விற்கிது. இதில் ஜிமிக்கி மாடல் மாங்காய் ஷேப்பில், ஆர்ட் ஷேப்பில், ஒவ்வொரு சதுர ட்ரையாங்கல் இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாம் கிடைக்கிது. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அதை அந்த மாதிரி பிடிச்சதை வாங்கி எடுத்துகிட்டு இந்த ஸ்டோன் செயின், இதுக்கு பேர் வந்து ஸ்டோன் செயின். இதுவும் பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாம் இருக்குது. இது நான் சின்ன சைஸ் தான் எடுத்தேன். இதோட இன்னும் 2 சைஸ் இருக்குது பெருசு. அந்த சின்ன சைஸ் எடுத்துக்கிறங்க. இந்த பால் செயின் இதுக்கு பேர். இதையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ செஞ்சு பாருங்கள். இப்போ நான் செஞ்ச டிசைனை காட்டியிருந்தேன். இது பாருங்கள், எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிசைனோடு உங்களை சந்திக்கிறேன்.